இதோ என் கையில். மியூசிக் ப்ளீஸ். அதாவது இறுதி சுற்றுக்கு செல்லவிருக்கும் முதல் குழு சரி, பார்த்துட்டோம். அடுத்தது இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் இரண்டாவது குழு சரி, இன்னும் ஒரே குழு. அந்த மூன்றாவது குழு யார்? அந்த மூன்றாவது குழு சரி 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 சரி, அமைதி அமைதி. இப்போ வந்து இவங்கெல்லாம் எவ்வளவு SMS ஓட் பெற்றாங்க என்பதை பார்க்க போறோம். இதோ SMS ஓட்டுகளின் விவரம். சரி, SMS விவரங்களையும் நம்ம பார்த்துட்டோம், முடிவுகளையும் பார்த்துட்டோம். அடுத்ததான நீதிபதிகள். சரி ஸ்ரீதேவி, சொல்லுங்க. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கீங்களே, அப்படின்னா நீங்க தீர்ப்பு பண்ணதும் இந்த ஓட் பண்ணதும் ஒண்ணுதானா? எங்க முடிவும் அந்த SMS ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா 3 குழுக்களுமே they deserve to be in the finals. சரி, திரு எல் விஜேந்திரன், நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு காரசரமா பார்த்துட்டு இருக்கீங்களே, ஏன் சொல்லி? இல்ல அதாவது அவங்க சொன்ன மாதிரி நம்ம தீர்மானம் பண்ணது மாதிரி SMS-க்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. ஆனா இந்த நேரத்துல வந்து அந்த 3 குழுக்கள் நல்லா சிறப்பா செஞ்சாங்க. அந்த 2 குழு ஒன்று இருந்தாங்க, ஒரு வாரத்துக்குள்ளார செய்யக்கூடிய ஒரு குழு. அந்த சிங்க்ரோனிக்ஸும் அந்த அனாக்கி ஒர்க்கு. let me tell you, you did a fantastic job. அது ஒரு வாரத்திலே அவங்க இப்படி பண்ணிருக்காங்கடா. அந்த ஒரு வாரத்துக்குள்ள செய்த அருமையான திறமைக்கு நான் மிகவும் பாராட்டுகிறேன். சரி, லவயா, நீங்க சொல்லுங்க. இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் குழுக்களுக்கு பாராட்டுக்கள். இருந்தாலும் மற்ற குழுக்களும் திரு விஜேந்திரன் சொன்ன மாதிரி எல்லாரும் நீங்க ரொம்பவே நல்லா செஞ்சீங்க. மனம் தளர வேண்டாம், நீங்க இன்னும் ப்ளீஸ் கண்டினியூ டான்சிங். சரியா சொன்னீங்க, எல்லா குழுக்களும் சிறப்பா செஞ்சாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு பரிசுகளை வழங்கிய அனைத்து ஆதரவாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மற்றபடி நிறைய பேர் உதவி பண்ணிருப்பீங்க, உங்களுக்கும் நன்றி. மறந்துடாதீங்க, இரண்டாவது அரையிறுதி சுற்றி அடுத்த வாரம் பார்க்க மறந்துடாதீங்க. 7 மணிக்கு உங்கள் வசனம் சென்ட்ரலில் உங்களிடமிருந்து விடைபெறுவது UNV. இது 2008.